ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வண்டர்ஃபுல் லைஃப். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். எப்படியோ தடுக்கி வந்துட்டு இன்றைக்கி நான் 100வது வீடியோ வந்துட்டேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சந்தோஷத்தோடய வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மெனு வந்துட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஏரியாவும் நம்ம பார்க்க போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் என் கூட ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். சிக்கன் சமைச்சு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சிக்கனில் வந்துட்டு நிறைய மசாலாஸ்லாம் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு கிரேவி ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இது கூடவே கொஞ்சம் ரசமும் வச்சுக்கிட்டேன். இந்த முட்டை வந்து எங்கள் ஊரில் வந்து முட்டை கடையில் வாங்கினோம். ஸோ ஒவ்வொரு முட்டையும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். முட்டை தட்டை வந்து மூடவே முடியல, அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணணும்னு நினச்சதுனால இந்த மாதிரி முட்டை மசாலா ஒரு சிம்பிளாக பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு முட்டையை வேக வச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இது கூடவே சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு ஒரு மசால் பொடி, அதுவும் வறுத்து அரைச்சிக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் பக்கம் மல்லி, ஒரு 2 வரமிளகா, 1 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு, இது எல்லாத்தையும் வறுத்து ஆற விட்டுறலாம். அப்புறமா பொடி பண்ணிக்கலாம். மாதுளம்பழத்தை ஜூஸாக போடுறதா இருந்தால் உட்காந்தெல்லாம் உரிச்சிட்டு இருக்க வேணாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வெயிட்டாக இருக்கிற கரண்டியை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தட்டினோன்னா எல்லா சீட்ஸுமே நல்லா உதிர்ந்துடும். இதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம கிரேவியை வச்சு விட்றலாம். பேனில் அந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணி அதில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இது வதங்குற கேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி புளியை கரைச்சி விட்டு இதில் தக்காளி, கொத்தமல்லி இலை இதெல்லாம் பெசரி விட்டு நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த வெங்காய பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டி சிக்கனையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசால் பொடியை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டுடலாம். தண்ணியெல்லாம் விடணும்னு தேவையில்லை. சிக்கனில் வந்துட்டு நிறைய தண்ணி விடும். ஸோ அதிலே வந்துட்டு நல்லா குக் ஆகிடும். இது வதங்குற கேப்பில் ரசத்தை தாளித்து விட்டுலாம். நல்லெண்ணெய் விட்டு அதில் 2 வெந்தயம் மட்டும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டோன்னா நம்மளோட சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும். ஸோ சிக்கன் கிரேவியுமே வந்துட்டு ரெடி ஆகிட்டு இதில் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள். நான் வந்து சக்தி பிராண்டில் தான் வந்துட்டு மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுப்பேன். இந்த பொடியெல்லாம் ரேராக யூஸ் பண்ணுறதுனால வீட்டில் அரைக்க மாட்டேன். ஃபைனலாக நம்ம மசாலா தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு விட்டோன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இதில் கொஞ்சமாக நான் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சமாக அந்த மாதிரி பாயசமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சேமியா இல்லாததுனால இந்த மாதிரி இந்த பாயசம் பண்ணிக்கலாம், பாசிப்பருப்பு பாயசம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் ஜவ்வரிசி மட்டும் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதோட வந்துட்டு இந்த மாதிரி பாயசமும் வச்சு விட்டுட்டேன். இந்த பாயில்டு எக்கு வந்துட்டு ப்ளைனாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உப்பு, தனி மிளகாய்த்தூள் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை பீசஸ் எல்லாம் போட்டு வதக்கி விட்டோன்னா இந்த முட்டை மசால் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் வீடியோவில் தான் பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ண ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நான்வெஜ் லஞ்ச் மெனு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு அதை விட டேஸ்ட்டாக இருந்தது. இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெவி லஞ்சு சாப்பிட்ருக்கோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த மாமா சீக்கிரமாக கிளம்பு, நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவுட்டிங் போகிறோன்னு சொன்னதுமே எங்கன்னு கூட கேட்காம கடகடன்னு கிளம்பி வந்துட்டேன். மாமாவோட பிஸ்னஸ் வேலையாக வந்துட்டு கம்பமெட்டு அந்த ஏரியாவில் வந்து ஒருத்தங்களை பார்க்க போகிறாங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிறதுனால என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். என்னோட 100வது வீடியோவாக இதை போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணி இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ராமக்கல் மேடு அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் நாங்கள் போகிறோம். தேனி, போடி, சின்னமனூர், பாளையம், கம்பமெட்டுன்னு சொல்லி போகிற வழி ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் உங்களுக்கு ட்ராவல் பண்ண சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ அழகான பிளேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. கம்பமெட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறப்போ ஒன்றும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏறும்போது தான் ரொம்ப ஜர்க்காச்சு. எனக்கு ட்ராவல் கொஞ்சம் ஒத்துக்காது, அதுவும் ஹில்ஸ்னால் சுத்தமாக ஒத்துக்காது. பட் அன்னைக்கு இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பார்த்ததுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். வேறு எந்த ஃபீலுமே வரல, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வர வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் வந்து அங்கங்கே கூட்டமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி மாமாட்ட கேட்டுட்ருக்கேன். அதுக்குள்ளே பாருங்கள் வண்டி முன்னாடி ஒரு பெரிய கூட்டம். கொஞ்சம் நேரம் நின்று ஹார்ன்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக அப்படியே கலைஞ்சு போனாங்க. என்னதான் ஹார்ன் பண்ணாலும் நகண்டெல்லாம் போகலை, கொஞ்சம் பிளேஸ் கிடச்சிது. அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது திருப்பி எனக்கு அப்படியே அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த ஹில்ஸில் வந்துட்டு அப்படியே ரோடு
வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 2:30 அந்த டைமில் தான் போனோம். நல்லாவே வெயில் அடிச்சுது. ஆனால் ஹில்ஸுன்றதுனால அந்த வெயிலே அவ்வளோவா தெரியலை. அப்படியே குளிர்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேடு அந்த பிளேஸை வந்து ரீச் ஆகி அங்கே பார்க்குற ஏரியாஸை விட இந்த மாதிரி ட்ராவலிங் டைமில் பார்க்குற ஏரியாஸ் தான் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணணும்னு தோணலை. அதனால் ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஹில்ஸில் ஃபுல்லுமே வந்துட்டு மலையாளிஸ் தான். இவங்களோட சர்ச்சு, மசூதி, கோயிலெலாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இறங்கியெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப டைம் ஆயிரும். அங்கே ரீச் ஆகி ரிட்டர்ன் வர முடியாது. 6க்கெல்லாம் வந்துட்டு நம்ம கீழே இறங்கிடணும். ஸோ வீடுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸு, சேம் டைம் வந்துட்டு கார் பார்க்கிங்கோட தோட்டம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் ராமக்கல் மேடு அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற குறவன் குறத்தி சிலையை பார்க்க தான் வந்திருக்கோம். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இவ்வளோ பெரிய ஹில்ஸில் வந்துட்டு எப்படி இப்படி ஒரு ஸ்டாச்சுவை வச்சாங்கன்னு தெரியலை. ஃபஸ்ட்லலாம் இங்கே வந்து பாதையெல்லாம் அவ்வளோவா இருக்காது. ஹில்ஸ் ஏறி வர மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லா நீட்டாக ரோடெல்லாம் போட்டு அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்ட்ரன்ஸில் வந்து 25 ருபீஸ் வந்து பெர் ஹெட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். ஸோ அது தெரியாமல் மாமா வந்து ஆப்போசிட் சைடில் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் அவங்க வரும்போது இந்த மாதிரி கிடையாது. ஆல்ரெடி சரியான ஹில்ஸில் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்துமே மேலே அந்த மாதிரி ஏறி போகிற மாதிரி தான் பிளேசஸ் இருக்குது. ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கிற ஏரியாஸில் வந்துட்டு இந்த மாதிரி கிரிப்புக்காக கல்லெல்லாம் பதிச்சு வச்சுருந்தாங்க. சைட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி மண் திட்டு ஏரியாஸும் இருக்கும். ஸோ நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நடந்து போகலாம். நான் வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போனேன். ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக செட் அவுட்ஸும் இருக்குது. ஸோ அதே மாதிரி சைடில் பிடிச்சி ஏறதுக்காக இந்த மாதிரி கம்பியை வச்சுருந்தாங்க ரொம்ப ஸ்லோப்பான ஏரியாஸில். ஸோ குட்டீஸ்லாம் இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்துட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக மேலே ஏறி வந்து இந்த குறவன் குறத்தியோட ஃபேமிலியை பார்த்தாச்சு. இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எதுவும் சரியாக தெரியலை. கைட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம சும்மா அப்படியே வேடிக்கை தான் பார்த்துட்டு வரலாம். நிறைய வந்துட்டு மலையாளிஸ் தான் இருந்தாங்க. இங்கே வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த வியூ பாயிண்ட் தான், வேறு எதுவும் பெருசாக இருக்காது. பட் ஆனால் நல்லா நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். சுற்றி சுற்றி அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சிலை வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஈகிள் வியூன்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இது உள்ளே போயிட்டு நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயந்தேன், குகை மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஸ்டெப்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ மேலே போய் வியூ பாயிண்ட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆல்ரெடி ஹில்ஸில் சரியான ஹைட்டில் இருக்கும். அங்கேருந்து நிறைய ஹில்ஸ் தெரியுது. இந்த சுற்றி இருக்கிற ஹில்ஸுக்கெலாம் வந்துட்டு ட்ரக்கிங் ஏறி போகலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹில்ஸ்லேயும் இருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு தெரியல. இந்த மாதிரி பிளேசஸ்லாம் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிங்கன்னா வின்டர் சீசனில் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் டைம் வந்துட்டு ஒர்க்கிங் டேஸில் போகாமல் ஹாலிடேஸில் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே இறங்கி வந்தப்போ வந்துட்டு ஒரே ஒரு பாட்டிமா வந்துட்டு இந்த மாதிரி பைனாப்பிள், மேங்கோ இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கையும் வாங்கி சும்மா இருக்காது இல்லையா. பாட்டிமா கிட்ட ஒரு பைனாப்பிள் கப் வாங்கி நானும் மாமாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இங்கே ஹில்ஸில் வேறு எதுவும் பெருசாக கடையெல்லாம் இல்லை. ஜஸ்ட் எம்டி பிளேசஸாக தான் இருக்கும். பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது. ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே பேக் சைடில் வந்துட்டு ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஹில்ஸ் ஏறி வந்ததில் ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால அந்த சைட்லாம் போகலை. ஜஸ்ட் வீடியோ மட்டும் கவர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ குட்டீஸ்லாம் அழைச்சிட்டு வந்தாலுமே விளையாடுறதுக்கு நல்ல ஏரியாஸ் இருக்குது. ஸோ அப்படி நின்று சுற்றி பார்த்துட்டு இருந்ததில் வந்துட்டு அங்கே தூரத்தில் வந்துட்டு ஒரு தண்ணி குளம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ பக்கத்தில் போய் என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ இங்கே ஹில்ஸில் அழகாக குட்டியாக ஒரு பாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் லில்லிஸ்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. எல்லோரும் வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தாங்க இந்த பிளேஸ்க்கு. எதுக்குன்னு இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த சன்னு வந்து செட் ஆக போகிற நேரம் அங்கே கரெக்டாக நின்று எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் கிளிப்ஸ் கிடச்சிது, நாங்களும் எடுத்தோம். 5:30க்கெல்லாம் நாங்கள் கீழே இறங்கிட்டோம். ஃபுல்லாகவே மலையாளிஸ் தான். ரொம்ப கத்தி நல்ல ஃபேமிலியாக கேங்காக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே ஏறுற வழியில் கொஞ்சம் ரோடெல்லாம் டேமேஜாக இருந்ததுனால கீழே கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டோம்.
6 o'clock பக்கம் வண்டி எடுத்துகிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போயுமே வந்துட்டு ரொம்ப இருட்டிடுச்சு. கீழே வரதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் ஆகும். இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. தேனி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் வந்துட்டு இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.